எனக்கு பின்னாடி இருக்க சாமியை பாருங்களேன். இப்படிப்பட்ட சாமிக்கு பல்லு மட்டும் பெருசா இருக்கும். தூக்கமே வர மாட்டேங்குன்னு சொல்லிட்டு நைட்டு 1 மணிக்கு கிளம்பி வந்துட்டேன். தென்காசி மாவட்டம் கீழப்பாவூர்ல கோவிலுக்குள்ள போகும்போது சாமி பக்கத்துல என்னெல்லாம் இருக்குங்கிறத கவனிச்சேன். இதை பார்க்க ஒரு ஆள் நிக்கிற மாதிரி இருக்குமா, ஆனா அது ஒரு சிலை. எல்லா சாமி சிலையும் சூப்பராகவே இருக்கு. முக்கியமா நான் என்ன கவனிச்சுட்டே இருந்தோம்னா, இந்த சாமியை தான் கும்பிடுறாங்க எல்லாருமே. இந்த யானையை பார்க்கும்போது டிவிக்கு தமிழக வெற்றி கழகம் ஞாபகம் தான் எனக்கு வருது கண்ணு முன்னாடி. யானைக்கு முன்னாடி நிறைய குத்து விளக்கு நிறைய வச்சிருந்தாங்க. இந்த மாதிரி கோவிலுக்கு போனோம்னா யாரெல்லாம் அந்த கோவிலை செஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பார்ப்பேன். கொஞ்ச நேரத்துல கொட்டும் உடைச்சாங்க, மண்டையம் கிடுகிடு எனக்கு ஆடுது. கோவில்ல இருக்க எல்லா சாமியே பார்த்தாலும் எனக்கு ஹைலைட்டா படுறது இந்த சாமி தான். பல்லு மட்டும் பெருசா இருக்கு, மீசையும் பெருசா இருக்கு. அப்புறம் ஹனுமான், கற்குவேல் ஐயனார், கோவில் சிற்பக்கலைகளை கொஞ்சம் ரசிச்சுக்கிட்டு இருந்தேன். சிற்பக்கலையை பார்க்கும் போதே அப்படி இருக்கு. கோவிலுக்கு எப்பவுமே வாசல்ல சக்கரசாமி வச்சிருப்பாங்க. ஃபைனலி கொஞ்சம் வெளியே வந்து பார்ப்போம்னு பார்த்தேன். கோயிலை விட கோயில் வெளியே சீரியல் செட்லாம் பயங்கரமா கட்டி வச்சிருக்காங்க. அப்புறம் குட்டி குட்டி குழந்தைங்க ராட்டனம் கேம்ஸ்னு சும்மா ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. சீரியல் செட்லாம் இந்த ஊர்ல இருந்து அந்த ஊர் வர பயங்கரமா கட்டி வச்சிருந்தாங்க. கோயிலுக்குள்ள ஒரு சைட் அடிச்சுட்டு ஜம்முன்னு வீட்டை பார்த்து கிளம்பியாச்சு. கோவில் திருவிழா தான்.